ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சூப்பர் ஹெல்த்தி லைட்டாக இருக்கிற சேம் டைம் செம்ம டேஸ்டியாக இருக்கிற சொரக்காய் கூட்டு. டெய்லி சாப்பாடுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். எஸ்பெஷலி சம்மர் டைமில் பாடி ஹீட் கம்மி பண்ணவும், டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணவும், வெயிட் மெயின்டைன் பண்ணவும் சொரக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல். அதோட மில்க் சேர்த்து பண்ணால் டேஸ்ட்டும் க்ரீமியாக சாஃப்டாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சொரக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 to 4 சின்ன குண்டு மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கடுகு, தென் 1 டம்ளர் ஃப்ரெஷ் மில்க் ரெடியாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு போடணும். இப்போது கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் குண்டு மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இந்த குண்டு மிளகாய் ரெசிபிக்கு மைல்டாக ஸ்பைசி டேஸ்ட் கொடுக்கும். சேம் டைம் சொரக்காவோட ஸ்வீட்னஸ்க்கும் பர்ஃபெக்ட் பேலன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காயை ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே மில்க்கை அதில் ஊற்றுங்க. இந்த ரெசிபியில் மில்க் தான் மெயின் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட். அது சொரக்காயோட நேச்சுரல் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி ஸ்மூத் அண்ட் ரிச்னஸ் ஃப்ளேவரை கொடுக்கும். மில்கில் குக் பண்ணும்போது சொரக்காய் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் மாறிடும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஸோ மில்க்கும் சுரக்காவும் நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை மூடி ஃபுல் ஃப்ளேமில் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் விட்டுருங்க. சுரக்காயில் ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால செப்பரேட்டாக வாட்டர் ஆட் பண்ண அவசியம் இல்லை. அதுவே நேச்சுரலி குக் ஆகி செம ஜூஸி டெக்ஸ்சர் கொடுக்கும். 15 மினிட்ஸ் அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். க்ரீமியாக ஜூஸியாக சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கிற சுரக்காய் மில்க் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை மேலே தூவி விட்டுக்கோங்க. அரோமா வேறு லெவலில் இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.